தொழில்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர். இரத்தமும் வியர்வையும் தான் தொழிலுக்கான அடிப்படை மூலதன பொருள் என்பதற்கு இவர் முன் உதாரணம். காற்று வாங்க போய் கவிதை மட்டுமல்ல, காசும் வாங்கலாம் என்பதை தன் உழைப்பால் உணர்த்தி இருக்கிறார் இந்த தன்னம்பிக்கை நாயகன். யார் இந்த தொழில்துறை நம்பிக்கை நட்சத்திரம்? திரை காட்டட்டும். முற்றத்தில் வீசும் காற்றை முதலீடாக கொண்டு வீசும் காற்றை பேச வைத்துக் கொண்டிருப்பவர் முத்துராஜ் பெரியசாமி. மின்னாற்றலுக்கான கச்சா பொருளாக விளங்கும் காற்றையும் ஒளியையும் கையகப்படுத்தி புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலாக பொதிந்து தருகிறார் இந்த பொதிகை மலையக மைந்தன். இயற்கை குடைவிரித்து கிடக்கும் குற்றால மலை அருகே பிறந்த முத்துராஜ் காற்றை ஆற்றலாக மாற்றி கடைவிரிக்க எண்ணினார். மீன் விற்று வந்த தந்தையின் காசும் பீடி சுற்றி சுருக்குப்பையில் சேமித்த தாயின் காசும் பொறியியல் படிப்புக்கு உதவியது. சொந்த காலில் நிற்க முதலீடு இல்லாமல் முழித்தபோது கழுத்து நகையை கலட்டி கொடுத்தார் தாயார். உழைப்பையும் நம்பிக்கையையும் துருப்புச்சீட்டாய் கொண்டு காற்றாலை தொழிலில் பொறுப்புடன் கால் வைத்த முத்துராஜின் பாதையில் முட்களே அதிகமாக காணப்பட்டன. குவிந்த நம்பிக்கையின் மேல் காற்று முளை கட்டத் தொடங்கியது. தீரா உழைப்போடு தீர்க்கமான பார்வையும் கலந்து கட்டி ஒன்று கூட காற்றின் நாட்டம் முத்துராஜின் முற்றத்தில் மையம் கொண்டது. ஸ்பீட் டீம் என்ற பெயரில் உருவான முத்துராஜின் விசையாளி பன்னாட்டு நிறுவனங்களை திசை திருப்பும் அளவுக்கு வளர்ந்தது. வெயிலை வேட்டையாடி மாற்று ஆற்றலுக்கான மற்றொரு மேடை அமைத்தார். வாடகை வீட்டில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று 700 பணியாளர்களுடன் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் துறையில் புதுமைகள் செய்து கொண்டிருக்கிறது. உள்ளூர் மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு அளித்து வீசும் காற்றை விளிம்பு நிலை மக்களின் வாசல் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார். வெம்மையாகி கொண்டிருக்கும் உலகை புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மூலம் பசுமையாக்க உழைத்து கொண்டிருக்கும் திருமிகு முத்துராஜ் பெரியசாமி அவர்களுக்கு தொழிலுக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. தொழில்துறைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக சாலை மேம்பாட்டு நிறுவன இயக்குனர் திரு பாஸ்கர பாண்டியன் IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் கிரிஜா ரமேஷ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு சிவராஜ் ராமநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு முத்துராஜ் பெரியசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு முத்துராஜ் பெரியசாமி அவர்களின் தம்பி ஜெயேந்திரன் ஆறுமுகராஜா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செய்திட காற்றாடி போலவே களமாடும் முத்துராஜ. தமிழன் விருதுகளோட கையில் நிற்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? விருது வாங்குற இந்த உணர்வு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விருதை எங்கே, அதாவது தென்காசிங்கிற ஒரு ஊரில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இந்த தொழில் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களை செலக்ட் பண்ணி இந்த விருதை கொடுத்த புதிய தலைமுறைக்கு அதன் மேலாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்கள் ஊரில் இந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு நான் இந்த 2004 என்னோடய ஜர்னி இதில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் 2007 சின்னதாக எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. நானும் என்னோடய தம்பி 2011 இன்னொரு அண்ணன் எங்கள் கூட ஜாயின் பண்ணார். ஸோ இத்தனை வருஷம் ஜர்னியில் எங்கள்கிட்ட ஒரு 700 எம்ப்ளாயி வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இதில் 5% மட்டும்தான் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. மீதி 95% தமிழ் பீப்புளுக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம்.
இது வந்து எங்களோட பெரிய ஒரு இதாக வச்சிட்ருக்குறோம். ஸோ நம்மளோட பீப்புளுக்கு தான் அதிகமான வேலையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து இன்ஜினியர்ஸ் படித்தா அதுக்கு என்ன ரெகக்னைசேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுமாதிரி எங்கள் ஊரில் வேலை பார்த்தா படித்தாலும் கல்லூரியில் படித்தாலும் அவங்களுக்கெல்லாம் பெரிய அடையாளம் கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கோலாக எடுத்து என்ன பண்ணோன்னா, எங்களோட ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் 70% பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய ஒரு கோல் எடுத்தோம். அதில் இப்போ 52% நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் எங்களோட பேலன்ஸ் வந்து 18% தான் பெண்களோட கோல் வச்சுருக்கிறோம். எங்களோட நோக்கம் 2030 5000 தொழிலாளர்கள் வச்சு ஒரு குளோபலி வேலை பார்க்குறதுங்கிற எங்கள் நோக்கம். எங்களோட நிறுவனம் பேன் இந்தியாவில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். புதிய தலைமுறைக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. கிராமத்திலிருந்து வந்து தொழில்துறையில் இந்த நிலையை அடைஞ்சதா குறிப்பிட்டீங்க. புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் துறையில் உங்களோட அடுத்த கட்ட திட்டம் என்ன அல்லது இலக்கு என்னன்னு சொல்லுங்க. எங்களோட இலக்கு அதாவது விவசாயம் எப்படி இந்த நாட்டுக்கு முக்கியமான ஒரு முதுகெலும்போ அதே மாதிரி எனர்ஜியும் இந்த நாட்டுக்கு முக்கியமான முதுகெலும்பு. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணுற இவி பைக் வந்து ஒரு 10 பைக் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் 100 பைக் பார்க்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 கார் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு டிராஃபிக்கில் 10 கார் பார்க்கலாம். ஸோ இதுதான் எனர்ஜியோட டிமாண்டேஷ். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு போகும்னா, இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.3 ஜிகாவாட், அதாவது 1300 மெகாவாட் பண்ணியிருக்கிறோம். 2030 எங்களோட கோல் வந்து 10,000 மெகாவாட் பண்ணுறது, அது 10 ஜிகாவாட்டாக பண்ணுறது தான் எங்களோட கோலாக வச்சுருக்கு. இலக்கை இட்ட வாழ்த்துக்கள். நன்றி. இந்த புதிய தலைமுறை தமிழன் அவார்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அண்ட் மிஸ்டர் முத்துராஜா வந்துட்டு அவரோடது மெயின் எய்ம் சஸ்டெயினபிலிட்டின்னு மனசில் வச்சுருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய ஆற்றலை ஊக்குவிப்பதோடு மட்டுமன்றி புதிய புதிய தொழில்களையும் கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக புதிய தலைமுறை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. அவர்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மட்டுமன்றி உலகமயமாதல் மட்டுமின்றி வெப்பமயமாதலும் உலகத்திற்கு அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் மரபு சாராத அந்த ஆற்றலை நமது பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் முக்கியமாக சூரிய ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தமிழக அரசினுடைய பல்வேறு சாலைகளில் தற்போது சூரிய சக்தியை பயன்படுத்தி சாலை விளக்குகளை எரிப்பதற்கு கூட நாம் செயல்பட்டு வருகின்றோம். குறிப்பாக சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடில் அந்த பணி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த விருதினை பெற்று பல்வேறு தொழில் முனைவோர்களை உங்களுடைய சாதனையால் அவர்களையும் சாதிக்க தூண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விருது பெற்றவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளேன். நன்றி, வணக்கம். முதல்கண் தம்பி முத்துராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சிறிய செய்தி, இன்று எல்லாருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி வந்து தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 11.9% அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த வளர்ச்சி விகிதம் இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போது நமது மாநில முதல்வர்களின் இந்த $1 ட்ரில்லியன் அந்த கனவுப்படி இது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் முன்னிலை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பது இவர் போன்ற இளைஞர்களுக்கு புதிய தலைமுறை கொடுக்கக்கூடிய இந்த தமிழன் விருது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனையும் ஊக்குவிப்பையும் கொடுக்கும். என்னுடைய ஒரு வேண்டுகோள் இன்றைக்கு புதிய தலைமுறை குழுவினருக்கு தமிழ்நாடு உலகிலேயே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக உருவாவதற்கு நீங்கள் தொழில்துறைக்கு மட்டுமே ஒரு விருதை அறிவிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இயற்கையின் பேராற்றல், உங்களுடைய நோக்கங்கள், இலக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்ற வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நன்றி.